Hi everyone and welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான என்னோட ஃபேவரட்டான ஒரு 3 ஹேர் சீரம்ஸ் பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். So உங்களுக்கு dry hair and frizzy hair இருக்கு and உங்களுக்கு வந்து hair maintain பண்ண முடியல, hair manageable-ஆ இல்ல அப்படி நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. So மறக்காம வீடியோவை subscribe பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா பாருங்க and வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிரலாம். So after so long years of research and நிறைய products try பண்ணி பிடிக்காம நிறைய ப்ராடக்ட்ஸ் வேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறமா வந்து நான் ஃபைனலாக இவ்வளோ நாளில் யூஸ் பண்ணி இந்த சீரம் வந்து சூப்பராக ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கண்ணை மூடிட்டு நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருக்கீங்க, எனக்கு எதுன்னு தெரியல, எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் நம்பி வாங்கலாம். அண்ட் பேஸ்ட் ஆன் யோர் பட்ஜெட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களோட ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா bblunt ஓட இன்டென்ஸ் மாய்ஸ்சரைசிங் ஹேர் சீரம் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது. ஸோ bblunt வந்து இட் இஸ் சலூன் ப்ராடக்ட். நிறைய பேர் வந்து சலூன்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிராண்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ரொம்பவே ஒரு அமேசிங்கான பிராண்ட் இது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பெஷாலிட்டினா இதில் வந்து விட்டமின் இ, ஆர்கன் ஆயில், அவகாடோ, ஜொஜோபோ ஆயில் இது எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் ரொம்பவே மாய்ஸ்சரைசிங்காக ஸ்மூத்தாக இருக்கும் இதை அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் ஹேரில். அண்ட் இது வந்து நமக்கு ஒரு ஹீட் ப்ரொடெக்டண்ட்டாகவும் யூஸ் ஆகும், ஆஸ் வெல் அஸ் நம்ம ஹேரில் இருக்க ஃப்ரிஸினஸ், டேமேஜ் அதெல்லாமே வந்து நமக்கு சரி பண்ணும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் bblunt வந்து கண்ணை மூடிட்டு ட்ரை பண்ணலாம். இட்ஸ் அமேசிங் பிராண்ட். அண்ட் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஓஜிஎக்ஸ் பிராண்ட் வந்து இட்ஸ் சூப்பர் பிராண்ட். அண்ட் இந்த பிராண்டில் இருக்க விட்டமின் இ இருக்க ஒரு ஹேர் சீரம் தான் இது. இது வந்து மோஸ்ட்லி அவுட் ஆஃப் ஸ்டாக் தான், எங்கேயுமே கிடைக்கவே மாட்டேங்குது, அவ்வளோ டிமாண்ட் இந்த ப்ராடக்ட்டுக்கு. ஸோ இது வந்து bblunt விட வந்து கொஞ்சம் வந்து திக்னஸ் அண்ட் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். இந்த ஆயில் வந்து ஃபீல்ஸ் லிட்டில் பிட் ஹெவி. ஸோ உங்களுக்கு ஹேர் வந்து ரொம்ப தின்னாக இருந்துச்சுன்னா ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் திஸ் ப்ராடக்ட். கொஞ்சம் ஹேர் வந்து கொஞ்சம் ரொம்பவே வந்து கேர்லியாக, ரொம்ப ஃப்ரிஸியாக, ரொம்ப ஹெவியாக தெரிகிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஓஜிஎக்ஸ் பிராண்ட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். It's an amazing one. And the third one is from Body Shop. It's a grapeseedoil hair serum. Once again my favorite and ரொம்ப சூப்பராக இருக்கும். It's very lightweight. அண்ட் இருக்கிற 2 ப்ராடக்ட் நான் காமிச்சிருந்தேன்ல bblunt அண்ட் OGX, அதை விடவுமே ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கிறது இந்த grapeseedoil ஹேர் சீரம். ரொம்ப கிளாஸியாக ஹேர் வந்து சூப்பராக இருக்கும், உங்களுக்கு போட்டிங்கன்னா அந்த ஷைனிங்காக இருக்கும். அண்ட் ரொம்ப நேரம் வந்து ஹேர் வந்து மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கும் இந்த பாடி ஷாப்போடது. ஸோ இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஹேர் சீரம் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து நம்ம ஹேர் வந்து ஒரு மேனேஜபிளாக இருக்கணும். ஒரு மார்னிங் வெளியே போகிறோம், ஆஃபீஸ் போயிட்டு ரிட்டன் வரும்போது ஹேர் வந்து ரொம்ப ஃப்ரிஸியாக, ரொம்ப டேமேஜ்டாக இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம வந்து இந்த இது யூஸ் பண்ணுறோம். எப்படி இப்போ யூஸ் பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ ஹேர் சீரம் வந்து எப்போ யூஸ் பண்ணணுன்னா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்து டவலில் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஹேர் வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா வந்துட்டு ஹேரில் வந்து நீங்கள் வந்து இந்த ஹேர் சீரம் வந்து அப்ளை பண்ணணும். எப்போவுமே ஹேர் சீரம் வந்துட்டு ஸ்கேல்பில் அப்ளை பண்ணக்கூடாது. ஒன்லி ஃப்ரம் த மிட் லென்த் டு த எண்ட் ஆஃப் த ஹேர் தான் வந்து ஹேர் சீரம் அப்ளை பண்ணணும். ஸோ வீட்டில் இருந்தாலும் சரி, நீங்கள் வெளியே போனாலும் சரி, ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சீரம் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஹேர் சீரம் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றதுக்கு நான் சும்மா ஒரு சாம்பிள் காட்டுறேன். ஸோ இது வந்து grapeseed oil, இப்போ நான் இது யூஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ வந்து 1, 2 நான் ஒரு 2 பம்ப்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ உங்கள் ஹேர் வந்து நிறைய ஹேர் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் 3-4 பம்ப்ஸ் கூட எடுத்துக்கலாம். நான் ஷார்ட் ஹேருன்றனால ஒரு 2 பம்ப்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ சீரம் இந்த மாதிரி நல்லா ரப் பண்ணிவிட்டு உங்களோட மிட் லென்த்லேருந்து இந்த மாதிரி எண்ட் வரைக்கும் இப்படி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஹேர் வந்து எவ்வளோ ஷைனிங்காக இருக்குன்ட்டு உங்களுக்கு. நல்லா க்ளாஸியாக இருக்கும், நல்லா சூப்பராக இருக்கும் ஹேர் உங்களுக்கு பார்க்குறக்கு. ஸோ நிறையா ஹேர் சீரம் அப்ளை பண்ணிங்கனாலும் ரொம்ப ஆயிலியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் நமக்கு. ஸோ உங்கள் ஹேர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒன்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ குவான்டிட்டி வேணுன்றது. ஸோ அதை பொறுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆயிலியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா கம்மி பண்ணிக்கோங்க ஹேர் சீரமை.
ஸோ ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறையா ஹேர் கேர், ஸ்கின் கேர் அண்ட் மேக்கப் வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ அண்ட் ஐ ஹோப் யூ லைக் த வீடியோ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை.